இந்த சால்ட்ரிங் இப்போ நமக்கு தேவைப்படுதுன்னு புதுசாக வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்டபிள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடை வந்து மாற்றிக்கிறது, ஹீட்டோட ரெசிஸ்டன்ஸ் அளவை வந்து இதில் மாற்றிக்கலாம். 220 வோல்ட் டு 60 வாட்ஸு. இப்போ இதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 6 பிட்டு வந்துடுது. ஒன்று இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பிட்டு இருக்குது. இது 5மே ஒவ்வொன்றுக்கும் யூஸ் ஆகிறது தான். இந்த பிட்டு தனியாக வாங்க போனோம்னாலே ரேட்டு வந்துடும். ஸோ நம்ம செட்டாகவே வாங்கிட்டோம். இந்த 5 பிட்டையும் இதில் நம்ம மாற்றிக்கலாம். இங்கே ஒரு கண்ட்ரோலர் இருக்குது பார்த்திங்களா, இதை கழட்டிட்டோம்னா இது தனி. இதை எடுத்துட்டு இதுதான் உள்ளே இருக்க ப்ளமெண்ட்டு. இதுக்கு பதிலாக நம்ம இங்கே இருக்கிறதுல எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ தேவைன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது தான் தேவைப்படுது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண சால்ட்ரிங் இந்த மெத்தடு. இந்த சால்ட்ரிங் வந்து நேரடியாக கரண்ட்டில் போட முடியாது. இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வோல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு அந்த பாக்ஸ் போடுவோம். இது மைக்ரோ சால்ட்ரிங் பென்னுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது நார்மலாக எல்லா இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு பிட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவு மாறும். இது ஷார்ப்பாக இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு பட்டை டைப்பு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூசேஜுக்கு வர்றது. இது டபுள் சைடு சால்ட்ரிங்கு, இது ஒன் சைடு சிங்கிள் சால்ட்ரிங்கு. ஸோ நம்மளுக்கு தேவையானது இந்த ஊசியான சால்ட்ரிங் மட்டும்தான். இதுதான் இப்போ இதில் நம்ம ஃபிட் பண்ணிக்க போகிறோம். மற்றதெல்லாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட்ரிங் எதுக்காக காமிக்கிறேன்னா, இது வாங்குறதுல ஒரு பெனிஃபிட் இந்த பிட்டு மாற்றிக்கிறது தான். பெரிய சால்ட்ரிங்னால் பிட்டு மாற்ற முடியாது, அப்படியே தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. இது அப்படியே வேணுன்ற டைமில் பிட்டை கழட்டிட்டு மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நேரடியாக கரண்ட்டில் போகிற டைப்பு.